ladies, welcome back to Pink Talkies channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வெயிட் அதை நான் காட்டுறேனே அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிரும். இவனை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். ஆனா ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் இதை வச்சு நம்மளுக்கான பர்சனல் ஹைஜீனிக்கோ சரி பியூட்டி டிப்ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு ப்ராடக்ட்ல கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குது. ஆனா நான் ப்ரொமோஷன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க பியூட்டிக்காக இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணுமா, பர்சனல் ஹைஜீனிக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினா தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பினீங்கன்னா தயவுசெய்து நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த ஒரு பொருள் இருந்தாலுமே போதும், எல்லா ப்ராப்ளமுமே கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குங்க. டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கான எல்லா ப்ராப்ளமே இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே போதும். செல்போன் சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. அதுக்கான சொல்யூஷன் இருக்கு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புங்க. இந்த வீடியோல அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வாஸ்லின் ஒரு ப்ராடக்ட், இந்த வாஸ்லின் வச்சு உங்களுக்கான டெய்லி பர்பஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்போதாங்க என்ன விஷயம் தெரியும். ஸோ வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகான முகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முகத்துல எடுத்தோன்னே நிறைய பேர் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க, நம்மளுக்கான முக்கியமான அழகு எங்க தெரியுமாங்க இருக்குது? கண்ணு தாங்க. நிறைய பேர் அட்ராக்டிவ்னஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா கண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த கண்ணுல இருக்கிற முடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா இருக்கும், லீனா இருக்கிற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப அடர்த்தியாவோ லாங்கா இருந்தாதான் கண்கள் பார்க்க ரொம்பவே அழகாவும் அட்ராக்டிவ்னஸாவே இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொன்ன விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க கண் விழிகள் இருக்கிற முடிகள் ரொம்ப அழகாவோ அடர்த்தியா கருகருன்னு வளர்ந்து நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கிளீனான கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் வாஸ்லின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறமா கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நீங்க மிக்ஸ் பண்ணி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டர்ட்டான ஃபேஸ்ல அப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்டே கொடுக்காதுங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நான் சொன்ன க்ரீம் இது நீங்க அப்ளை பண்ணுங்க. நம்ம பழைய மஸ்காரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டப்பா இருக்கும்ல, அந்த டப்பா நீங்க வாஷ் பண்ணிட்டு அந்த மஸ்காரா வைக்கிறது மட்டும் நான் சொன்ன அந்த க்ரீம்ல நீங்க அப்ளை பண்றீங்க. நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு பாருங்களேன். இது நீங்க ரெகுலரா பண்ணணும். நைட்டு தூங்க போறதுக்கு அப்பதான் பண்ணணும், டே டைம்ல வேணாம். ஏன்னா கேஸ்டர் ஆயில் சம்டைம்ஸ் கண்ணு ரொம்பவே எரிச்சல் கொடுக்கும். நைட் நீங்க தூங்கிட்டு மார்னிங் நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு பாருங்களேன். இது நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணாலுமே போதும், கண் விழிகள் இருக்கிற முடிகள் பார்க்க ரொம்பவே அழகாவோ அடர்த்தியா மாறதை நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சா, கண்ல இருந்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூக்கு தாங்க. மூக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூக்குல மோஸ்டா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், பிளாக் ஹெட்ஸ் வந்துடும். பிளாக் ஹெட்ஸ் இல்லைனா ஒயிட் ஹெட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்க குழப்பத்தில் இருப்பீங்க. இதுக்காக நீங்க மாஸ்க் இல்லைன்னா அதுக்கு பேக்ல நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணவே சிலது ரிசல்ட் கொடுக்கும், சிலது ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்க கவலையா உட்காந்துக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்யூஷன் சொல்றேன். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு நீங்க வாஸ்லின் எடுத்துக்கோங்க. வாஸ்லின் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் பவுடர் சுகர் வேணா, கொஞ்சோண்டு அந்த நார்மல் சுகர் இருக்கும்ல கிரைண்ட் பண்ணாம அந்த சுகரை நீங்க எடுத்துக்கோங்க. இது நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வரும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, முகத்தை நல்லா கழுவிடுங்க. நான் எப்பயுமே சொல்றதுதான், முகம் ரொம்ப கிளீனா இருந்தாதான் நம்ம போடுற பேக் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகும். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நம்ம சருமத்துல போய் அடையும். சோ அதனால தான் சொல்றேன், கிளீனான ஃபேஸ்ல நான் சொல்ற விஷயம் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நம்ம க்ளீன் பண்ணிட்டோமா, அதுல நான் சொன்ன ஸ்க்ரப்பை நீங்க நோஸை நல்ல மைல்டா ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்பவே நீங்க ஹார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சருமங்கள் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் ஆனது. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஸ்க்ரப்பை மைல்டா நோஸ்ல இருக்கிற இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. 2 to 3 மினிட்ஸ் நீங்க மைல்டா மசாஜ் பண்ணிட்டு நீங்க டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் வச்சு நீங்க வைப் பண்ணிட்டாலுமே போதும், அந்த பிளாக் ஹெட்ஸ் இருந்த இடமே தெரியாதுங்க. இது நீங்க டெய்லியுமே பண்ணாம வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்ணு முடிஞ்சிச்சு, மூக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. நம்ம முகத்துல மெயினா ஹைலைட் தர இடம் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம உதடுகள் தாங்க. உதடுகள் ரொம்ப கிராக்காவோ ரொம்ப டார்க்கா இருந்தா ஃபேஸ்ல அதுதாங்க ரொம்பவே பெரிய மைனஸா இருக்கும். ஸோ அழகான லிப்பு வரத்துக்கு நான் சொன்ன விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும்.
எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நீங்க பீட்ரூட் பவுடர் வச்சிருந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நீங்க பீட்ரூட் நல்லாவே நீங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸில அரைச்சி அதை ஜூஸா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவல் வச்சு நீங்க துருவி எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த ஜூஸை நீங்க ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபில்டர் பண்ண ஜூஸோட கொஞ்சோண்டு வேஸ்லின் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்துடும். அந்த பேஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா டபுள் பாயில் மெத்தட்ல அந்த ரெண்டுமே நல்லா ஹீட் பண்ணுங்க. கரெக்டா அது ரெண்டுமே மர்ஜ் ஆயிடும். அந்த லிக்விட் நீங்க என்ன பண்றீங்கன்னா கிளீனான லிப் பாம் கண்டெய்னர்ல ஊத்திட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல நீங்க வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறமா ஓவர் நைட் செட் பண்ண விட்டீங்கன்னா கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சில வந்துடும். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சினா நம்ம கடையில வாங்குவோம் லிப் பாம். ஸோ வீட்லயே நம்ம அழகா லிப் பாம் செஞ்சிடலாங்க. இந்த லிப் பாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி லைட்டா நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. ஏன்னா பீட்ரூட் வந்து நம்ம லிப்பை நேச்சுரலாவே பிங்கிஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க, எனக்கு பிங்க் லிப் வேணும்னு சொல்லி இதுக்காக ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் வாங்காம நான் சொன்ன லிப் பாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க லிப்பு பிங்கா மாறிடுங்க. ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. முகத்துல கண்ணு, மூக்கு, அதுக்கப்புறமா உதடுகள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மேக்கப் போடுறப்போ பேசிக்கா நம்மளுக்கு என்ன போடுவோம், ப்ரைமர் நம்ம போடுவோம். அப்படி இல்லைன்னா பிபி கிரீம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு போய் ஆன்லைன்ல வாங்குறதுக்கு பார்த்தா ரேட்டு எக்கு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்பீங்க. ஸோ நீங்க அதில் கவலைப்படாதீங்க. பேசிக்கா நீங்க மேக்கப் போடுறப்போ அந்த ஹைலைட் தர மாதிரியோ கரெக்டா மேட் ஃபினிஷ் வரதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சோண்டு நீங்க வேஸ்லின் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு மேக்கப் போட்டீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ரொம்ப ஓவரா போட்ட மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறமா நீங்க மேக்கப் போடுற இடத்துல ஹைலைட்ஸ் நீங்க போடுறதுக்கு பதிலா ஹைலைட் க்ரீம் வாங்குறதுக்கு பதிலாமே நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சோண்டு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அதாவது ஹைலைட்ஸ் தர பார்ட் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெத்தியில, மூக்குகள், அதுக்கப்புறமா கீழே இருக்கிற சின், அதுக்கப்புறமா இங்க ரெண்டு இடத்துலையுமே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது கரெக்டா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். பார்க்கவே செம்ம அட்ராக்டிவா ஹைலைட்டா தெரியுங்க. ஸோ நீங்க இதுக்காக ஹைலைட் க்ரீம் வாங்கணுன்றது அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம முகத்துல எந்த அளவுக்கு அழகுக்காக நிறைய பொருட்கள் வாங்குறோம். ஆனா நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு ப்ராடக்ட் தாங்க, வேஸ்லின் வச்சு நம்ம அழகை இன்னுமே அழகா எடுத்து காட்டலாங்க. இன்னும் கடைசி என்ன விஷயம் சொல்லிட்டு தானே பாக்குறீங்க, நம்ம ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸியாவோ டல்லா இருந்தா லுக்கு இன்னுமே நம்ம டல் ஆக்கிடுங்க. ஏன்னா முகத்துல நம்ம அழகா இருந்தா மட்டுமே முக்கியம் இல்லைங்க, அழகான கூந்தல் இருந்தாதான் நம்ம லுக்கை இன்னுமே அழகா எடுத்து கொடுக்குங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஹேர் ரொம்பவே ட்ரையா இருந்தா கொஞ்சோண்டு வேஸ்லின் எடுத்துக்கோங்க. டாப்ல அப்ளை பண்ணாம கீழே அந்த எண்டில் இருக்குங்களா ஹேர் எண்டில் கொஞ்சோண்டு வேஸ்லின் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஸ்விட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றோம். ஏன்னா நீங்க வேஸ்லின் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி நேச்சுரலாவே இருக்கும். ஸோ நீங்க தலைவாரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வேஸ்லின் நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க பண்ணாலுமே போதும், உங்க ஹேர் பார்க்க செம்ம ஷைனிங்காகவும் சில்கியா இருக்கிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. கடைசியா தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்னே சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க, நம்ம உடம்புல வர பேட் ஆர்டர் வராம லாங் லாஸ்டிக்கா பர்ஃப்யூம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணுவீங்க. ஆனா ரேட்லாம் பார்த்தா எக்கு தப்பா இருக்கும். ஏன்னா அது காஸ்ட்லியா தான் இருக்குது, நல்ல பிராண்டடா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும், ஆனா லாங் லாஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. நான் சொன்ன விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். வேஸ்லின் வச்சு இப்படி கூட பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களை யோசிக்க வைக்கும். ஆனா அது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அது என்னன்னு பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பெர்ஃப்யூம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கை இந்த இடத்துல கொஞ்சோண்டு வேஸ்லின் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்ப்ரே நீங்க அடிச்சுட்டு பாருங்களேன், லாங் லாஸ்டிக்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 50 ரூபாய்க்கு நம்ம வேஸ்லின் நம்ம வாங்குறோம்ல, அதை நீங்க நல்லா டபுள் பாயில் மெத்தட்ல பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு நம்ம யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே அதை நீங்க அடிச்சுக்கோங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே அந்த வேஸ்லின் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஓவர் நைட் செட் ஆனதுக்கு அப்புறமா அது லைட்டா நீங்க பாடியில அப்ளை பண்ணி பாருங்களேன், உங்க ஸ்ப்ரே வந்து லாங் லாஸ்டிக்கா இருக்கும், பேட் ஆர்டர்ஸ்மே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த வேஸ்லின் ஒன்னே போதும், உங்க அழகோ சரி, சரி, பர்சனல் ஹைஜீனிக்கும் சரி, எல்லாத்துக்குமே கிளியர் ஆயிடுங்க. ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம் கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்குங்க. அதனால நான் சொன்ன விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க அழகை இன்னுமே நீங்க கூட்டலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா இதுக்காக நம்ம நிறைய ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணிருப்போம். அதில் சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சிலதுல ஒர்க் அவுட் ஆகாது சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலையா உட்காந்துருப்போம். ஆனா பாருங்க
பாருங்களேன், கையில நெய்யை வச்சுட்டு நம்ம வெண்ணெயை தேடுற மாதிரி இருக்கு. ஆனால் தாங்க சொல்றேன், சிம்பிளான பொருளை வச்சே நம்ம அழகு கூட்டினாலுமே போதும், அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல பயங்கரமான ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மேலே நிறைய பேர் தப்புகள் பண்ணியிருப்பாங்க, அவங்களுமே புரிஞ்சு இந்த ஹேக்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னடா வீணா வந்து எதனா பெரிய ப்ராடக்ட்லாம் வந்து சொல்லி இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் அது எவ்வளவு பயங்கரமான ரிசல்ட் கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களால நம்பவே முடியல தானங்க. அதனால தான் சொல்றேன், சின்ன ப்ராடக்ட் வச்சு நீங்க ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அது பெரிய அளவுல ரிசல்ட் கொடுக்கும். ஆனா கன்சிஸ்டன்சியா பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோல உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பெண்கள் இந்த ப்ராப்ளம்னால கண்டிப்பா நீங்க சஃபர் பண்றீங்க. ஸோ சஃபர் பண்ணாதீங்க, இந்த வீடியோல சொல்யூஷன் இருக்குல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா மறக்காம பிங்க் டாக்கர்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு விடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாம நீங்க போயிடுறீங்க. ஸோ மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு விட்டு நெக்ஸ்ட் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். until then bye.